வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட வீக்லி அப்டேட்ஸ் பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிட்காயின் பத்தி பேசணும் சொன்னா இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தான் நோட்ராம கிளிக் பெல் பட்டன் கிளிக் பண்ணி போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பத்தி பேசலாம். சோ பிட்காயின் அப்சல் அரௌண்ட் ஒரு $41,729 கிட்ட இருக்கு சொல்லலாம். சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 40,300 கீழ வந்து கீழ போயிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மேல வந்து போயிருக்கு. சோ 4 ஹவர்ல இப்ப பாக்கும்போது பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதாவது கிரே லைனுக்கு கீழ வந்து as a ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ எப்போ வந்து பிட்காயின் வந்து அதை வந்து பிரேக் பண்ணி ஹை வால்யூம்ல மேல வந்து போக ஆரம்பிக்குதோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம வந்து 43,000 இல்ல 43,500 வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RSI பார்க்கும்போது RSI பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சின்ன புலிஷ் டெவலப்மென்ட்ஸ் தெரிய வருது. சோ RSI நீங்க பார்க்கலாம். சோ கேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் RSI பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு which is bullish dividends. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MACD பார்க்கும்போது MACD ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸ்டோகாஸ்டிக் RSI ல பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் தெரிய வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் பாட்ல இப்போ வந்து ஸ்டோகாஸ்டிக் RSI இருக்கு which indicates a dump. அதாவது ஸ்டோகாஸ்டிக் RSI பாத்தீங்கன்னா அதோட இண்டிகேஷன் வந்து டம்ப்னு காட்டிட்டு இருக்கு. பட் வேற ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் பாத்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் வந்து காட்டிட்டு இருக்கு. சோ மோஸ்டா பாத்தீங்கன்னா 20 EMA வந்து ஒடிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கலாம். ஒன் டேல பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு கிரீன் கேண்டலா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு which is a doji below the 50 exponential moving average. சோ அந்த yellow லைன் கீழ வந்து க்ளோஸ் ஆகுறதால இன்னும் பாத்தீங்கன்னா அந்த 50 exponential moving average பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டல் தெரிய வருது. சோ இந்த கிரீன் கேண்டல் பாத்தீங்கன்னா பெருசா வால்யூம்ல வந்து அந்த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒடிக்குதா இல்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்றதா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா டெய்லியில உங்களுக்கு தெரியும் RSI பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் புலிஷ் டெவலப்மென்ட்ஸ் காட்டிட்டு இருக்கு. சோ நீங்க பார்க்கலாம் கேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்புறமா RSI பாத்தீங்கன்னா ஒரு லோவர் லோஸ் which is a hidden bullish dividends. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து MACD பார்க்கும்போது MACD ல பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸ்டோகாஸ்டிக் RSI பாத்தீங்கன்னா ஓவர் சோல்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. வீக்லில பார்க்கும்போது ஏன்னு கேட்டீங்கன்னா வீக்லியோட அப்டேட். சோ வீக்லி சார்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஷூட்டிங் ஸ்டாரா வந்து கிரியேட் ஆச்சு இல்லையா? சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த கேண்டல் வந்து கொஞ்சம் கிரீனா தெரிய வருது. சோ டோஜியா தான் தெரிய வருது. சோ இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டல் க்ளோஸ் ஆகல. சோ ரெட் கேண்டலும் க்ளோஸ் ஆகல. சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்படியே வந்து கேண்டல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கிரீனா வந்து மாறிடும். பட் இது கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆச்சுன்னா இது பாத்தீங்கன்னா ரெட்டா வந்து மாறிடும். ஓகேங்களா? சோ ரெட் கேண்டல் எப்போ வந்து மாறும்னா பிட்காயின் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 41,700 கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா 41,600 கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ரெட்டா வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்படின்னு இப்படியே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகும். பட் ஹை வால்யூம் கேண்டல் அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது ஹை வால்யூம் கேண்டல் எப்போ வந்து க்ளோஸ் ஆகும்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்டாரோட பாடிக்குனா மேல அதாவது 43,600 மேல வந்து கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா தான் வீக்லியில இன்னைக்கு வந்து அது நடக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூம் கேண்டல் வந்து கிரீனா வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? பட் என்ன பொறுத்த வரைக்கும் திரும்பி பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்டார் வச்சிருக்கு பாத்தீங்களா? சோ அந்த விக் வந்து ஃபில் பண்ண போகலாம் அக்கார்டிங் டு தி விக் ஸ்ட்ராட்டஜி. உறுதியா சொல்ல கண்டிப்பா விக் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து மேல வந்து போக ஃபில் பண்ண போகலாம். ஓகேங்களா? பட் இதை பத்தி நீங்க எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பாத்தீங்கன்னா சைட் வேஸ்ல தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. சோ அவ்வளவு பெருசா ஒன்று சேஞ்ச் கிடையாது டாமினன்ஸ்ல. சோ பட் 200 EMA அந்த பர்பிள் லைன் பாத்தீங்கன்னா as a resistance ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ பிட்காயின் கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு இருக்கு. டாமினன்ஸ் கூட பாத்தீங்கன்னா சைட் வேஸ் மூவ் வரதால ஆல் காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில ஆல் காயின்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குது டெய்லி இல்லீங்களா? சோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். சோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ட் ஃபேமிலி இருக்கு. அந்த சார்ட் ஃபேமிலியில இம்பார்ட்டன்டான ஆல் காயின்ஸ் அதாவது இம்பார்ட்டன்ட் ஆல் காயின் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். சோ அதை மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த லிங்க் கூட பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது டோட்டல் மார்க்கெட் கேப் அரௌண்ட் 1.6 trillion கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். சோ இப்போ மார்க்கெட் கேப் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சைட் வேஸ் கன்சாலிடேஷன்ல இருக்கு. சோ ரீடெஸ்ட் வந்து வரணும்னா அதோட ரீடெஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் $1.5 trillion கிட்ட வருது. அதுக்குனா கீழே வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு 1.432 to 48 சொல்லலாம். சாரி 1.28 to $1.30. ஸோ அந்த 330 trillion. ஸோ அந்த ஒரு ஜோன்ல பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டோட்டல் ஆல் காயின் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் இப்போ $738 billion கிட்ட இருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அது அரௌண்ட் $695 billion கிட்ட வருது. அதை பிரேக் பண்ணிச்சுனா தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். பட் பிரேக் பண்ணாம இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் டைம் மேல வந்து போயிடுச்சுன்னா
இல்ல இங்கே மேல போச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா $900 பில்லியன் கிட்ட வந்து வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டிடி டாமினன்ஸ் பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டிடி டாமினன்ஸ் பாத்தீங்கன்னா 200 EML பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேல போகிட்டு இருக்கு, which is not at all a good sign. ஸோ டாமினன்ஸ் மேல போக போக பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. பட் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற ஸ்க்ரீன்ல சிஎம்இ கேப் வந்து ஃபில் ஆகலை. இப்போ அதுதான் சப்போர்ட்டா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, அந்த சிஎம்இ கேப் தான். ஸோ நீங்க பாக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த கேப் ஃபில் ஆகலை இன்ன வரைக்கும். ஸோ கேப் ஃபில் ஆக நாளைக்கு வந்து கூட ஃபில் ஆகலாம், 4 நாளைக்கு ஃபில் ஆகலாம். பட் கண்டிப்பா அது வந்து கிட்டா இருக்கிற ஒரு கேப் இல்லைங்களா. ஸோ மோஸ்டா கண்டிப்பா ஃபில் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படின்னு ஃபில் ஆயிடுச்சுன்னா பிட்காயின் வந்து திரும்பி 38,000 to 38,500 வந்து வரலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து இல்லை. ஸோ பாசிட்டிவ் சேம் நியூட்ரல் தான் இருக்கு. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் இருக்கு ஃபண்டிங் ரேட் பிட்காயின். ஸோ அவ்வளோ அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பட் லிக்விடிட்டியோட ஹீட் மேப்ல பார்க்கும்போது மேல கீழே ரெண்டுமே பாத்தீங்கன்னா தேர் ஆர் லிக்விடேஷன்ஸ் பீயிங் பில்ட் இல்லைங்களா. லிக்விடிட்டி பீயிங் பில்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்க பார்க்கலாம் 43,000 மேல கூட பாத்தீங்கன்னா நிறைய லிக்விடேஷன்ஸ்க்கு நிறைய எல்லோ லைன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து ஃபில் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் டவுன். ஸோ டவுன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 41,200 41,300 ஜோன்ல பாத்தீங்கன்னா லிக்விடேஷன்ஸ் வந்து இருக்கு, அதாவது லிக்விடிட்டி வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில பார்க்கும்போது வீக்லியில பாத்தீங்கன்னா மேலதான் வந்து 43,000 44,000 கிட்ட தான் பாத்தீங்கன்னா ஹையர் லிக்விடிட்டி இருக்கு. ஸோ மோஸ்டா அதை தான் ஃபர்ஸ்ட் கிராப் பண்ண பிட்காயின் வந்து ட்ரை பண்ணலாம். பிட்காயின் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் மூவிங் அக்கார்டிங் டு த லிக்விடிட்டின்னு சொல்லலாம். ஸோ லிக்விடிட்டி கிராப். ஸோ அது அப்படி போனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா 43,500 44,500 இந்த மாதிரி வந்து போகலாம். ஓகேங்களா. பட் இதை பத்தி நீங்க இருக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் பார்க்கும்போது இப்படி கிரே ஸ்கேல் பாத்தீங்கன்னா அவங்களோட பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃபோட அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில் போர்ட்ஸ்லயும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க யூஎஸ்லன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிரே ஸ்கேல் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க தான் பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பிட்காயின் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க விருப்பப்பட்டு இது செல் பண்றாங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஸோ பீப்புள் ஆர் செல்லிங் தேர் ஜிபிடிசி. யார் வந்து கிரே ஸ்கேலோட பிட்காயின் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்களோ ஸோ அதை வந்து செல் பண்றதால இவங்க பாத்தீங்கன்னா ஈக்குவலண்டா செல் பண்ணணும். அப்படிதான் பாத்தீங்கன்னா ETF மோஸ்டா வந்து ஒர்க் ஆகுது. அது வந்து பேக் 1:1 பேக் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து செல் பண்ணும் போது கண்டிப்பா இவங்களும் செல் பண்ணணும். ஸோ அதான் பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா இன்னும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ 65,000 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரே ஸ்கேல் வந்து செல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிட்காயின்ஸ் வந்து கிரே ஸ்கேல் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ராக் வந்து அவங்களோட பிட்காயின் ஸ்பாட் ETF வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்ரூவல் கேட்டு SEC வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது இன்னொரு ஒரு பெரிய என்னது விளையாட்டா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பிட்காயின் ஸ்பாட் ETF வந்து லிஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா வந்து விளையாடினாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நிறைய பண்றாங்க இல்லையா. ஸோ எப்படி நம்ம கிரிப்டோல ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இருக்கோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா பிட்காயின் ஸ்பாட் ETFோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு வந்து பிளாக் ராக் வந்து SEC வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வேற கம்பெனிஸ் வந்து பின்னாடி வருவாங்க இல்லைங்களா. ஸோ அதுல கூட பிட்காயினை பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன வந்து மார்க்கெட் அடுத்த வாரம் வந்து கொடுக்குதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக்டெக் தமிழ் டைரி பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்க பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.